கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். தம்பளியை செம்மைப்படுத்துவோம். கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனையினின்று மறையும் முனைவரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார். எழிலின் நிறைவாம் சீயோனினின்று ஒளி வீசி மிளிர்கின்றார் கடவுள். ஒளி வீசி மிளிர்கின்றார் கடவுள். தம்பளியை செம்மைப்படுத்துவோம். கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். தம்பளியை செம்மைப்படுத்துவோம். கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்தியம்பும். ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். தம்பளியை செம்மைப்படுத்துவோம். கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். தம்பளியை செம்மைப்படுத்துவோம். கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உன்னதருக்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள். உங்களை காத்திடுவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். மேன்மைப்படுத்துவீர்கள். தம்பளியை செம்மைப்படுத்துவோம். கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். தம்பளியை செம்மைப்படுத்துவோம். கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, மாதா தொலைக்காட்சியின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்று நாம் சிந்திக்கவிருக்கின்ற திருப்பாடல் 50. இந்த ஒரு திருப்பாடலை ஆசாப் என்கின்ற அந்த இசைக்கலைஞர் இயற்றியதாக நாம் பார்க்கின்றோம். ஆசாப் என்பவர் தாவீது அரசனுடைய இசைக்கலைஞர்களுள் ஒருவர். இவர் ஆலயங்களுக்கு
பயன்படக்கூடிய அந்த பாடல்களை பாடக்கூடிய ஒரு கலைஞராய் இருக்கின்றார். இவர் லேவியர் குலத்தை சார்ந்தவர் என்றும் நாம் பார்க்கின்றோம். இப்படியாக இவர் ஆலயங்களில் பணி செய்யக்கூடிய ஒரு நபராக, ஆலயங்களுக்கு இயற்றக்கூடிய ஒரு பாடலை இயற்றக்கூடிய ஒரு நபராகவும் நாம் இவரை பார்க்கின்றோம். இவர் இன்றைய இந்த திருப்பாடல் மூலமாக ஆலய வழிபாடுகளை பற்றி ஒரு அருமையான செய்தியை நமக்கு சொல்லிக் கொடுப்பதாக இது இருக்கின்றது. உண்மையான வழிபாடு எது? கடவுளுக்கு உண்மையுள்ள ஒரு வழிபாடு என்பது வெறுமனே நாம் பலிகளை ஏறெடுப்பது மட்டுமல்ல, அது நம்முடைய வாழ்வையும் கடவுளிடம் ஒப்புக் கொடுப்பதாக இருக்க வேண்டும். வெறும் பலிகளை மட்டும் கடவுள் விரும்புவதில்லை. மாறாக உண்மையான வழிபாடு என்பது நம்முடைய நேர்மையான வாழ்வை நாம் கடவுளுக்கு கொடுப்பதுதான் உண்மையான வழிபாடு என்று சொல்லி இன்றைய திருப்பாடல் மூலமாக இந்த திருப்பாடலின் ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இந்த ஒரு திருப்பாடல் ஆரம்பிக்கின்ற அந்த வார்த்தைகளிலே எல் எலோஹிம் யாவே என்கின்ற வார்த்தைகளை அந்த திருப்பாடல் ஆசிரியர் பயன்படுத்துகின்றார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் என்று சொல்லி, இப்படி தெய்வம், இறைவன், ஆண்டவர் என்ற இந்த 3 வார்த்தைகளையும் ஒருங்கிணைத்து கடவுளை மகிமைப்படுத்த இவர் இந்த 3 வார்த்தைகளையும் பயன்படுத்துகின்றார். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் என்று சொல்லி இந்த 3 அடுக்கு பரிமாணம் எதற்கு என்று சொன்னால், கடவுளுடைய மேன்மையும் அவருடைய மகிமையும் நமக்கு எடுத்து காட்டுவதாக இந்த திருப்பாடலின் ஆரம்ப வரிகளே நமக்கு அழகாய் சொல்லி காட்டுகின்றது. எனவே கடவுள் மகிமை நிறைந்தவர், அவரை புகழதான் நாம் அனைவரும் இருக்கின்றோம் என்ற அந்த ஒரு கருத்தோடு இந்த திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய திருப்பாடலை ஆரம்பிக்கின்றார். அதனுடைய 2வது பகுதியில் நாம் பார்க்கின்ற போது அவர் எதனை உண்மையான ஒரு வழிபாடு என்று சொல்கின்றார் என்றால், நாம் பலிகளை கொடுப்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வை கொடுப்பதுதான் உண்மையான ஒரு வழிபாடு என்று சொல்கின்றார். இன்றைய திருப்பாடலுடைய 5வது வசனத்தை நாம் பார்க்கின்ற போது, பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதாக அமைந்திருக்கின்றது. எதற்காக இந்த அடியவர்களை ஆண்டவர் ஒன்று சேர்க்கின்றார் என்றால், இந்த மக்களிடம் ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றார். உங்களுடைய வழிபாடு எதனை ஒட்டி இருக்கின்றது என்று. இது அவர்கள் ஏன் அந்த பலிகளை செலுத்த வரவில்லை என்று சொல்லி அல்ல, மாறாக அவர்கள் அந்த பலிகளை செலுத்துகின்ற போது ஏன் உண்மையான ஒரு உள்ளத்தோடு நேர்மையான ஒரு வாழ்வோடு அந்த பலிகளை செலுத்தவில்லை என்றுதான் இந்த ஒரு கேள்வியை அவர்கள் முன் வைக்கின்றார். எனவே இந்த ஒரு கேள்வி என்பது அவர்கள் பலி செலுத்த வரவில்லை அதற்கான காரணம் என்றல்ல, மாறாக அவர்கள் பலி செலுத்த வந்தும் அவர்கள் உண்மையான நேர்மையான உள்ளத்தோடு அந்த ஒரு பலியை கடவுளுக்கு கொடுக்கவில்லையே, அதுதான் ஏன் என்று சொல்லி கடவுள் கேட்பதாக இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே இந்த திருப்பாடலுடைய மைய கருத்தாய் இதுதான் இருக்கின்றது. நான் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துகின்ற போதும், நான் நற்காரியங்களை பிற மக்களுக்கு செலுத்துகின்ற போதும் அதன் முக்கியமான அந்த ஒரு கருத்து என்னவாக இருக்கின்றது? என்னுடைய சுய லாபத்திற்காக, என்னுடைய பெயரின் மகிமைக்காக, என்னுடைய ஆசாபாசங்களுக்காக, என்னுடைய மன்றாட்டுகளுக்காக நான் இந்த பலிகளையும் இந்த காணிக்கைகளையும் இந்த நற்காரியங்களையும் செய்கின்றேனா, அல்லது கடவுளுடைய மகிமைக்காக, அவருடைய மாட்சி போற்றப்பட வேண்டும் என்பதற்காக நான் செய்கின்றேனா? இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த ஒரு செய்தி இதுதான். ஜெபம் என்பது கடவுளை மகிமைப்படுத்த, நற்காரியங்களை நாம் ஈகையாக செய்கின்ற போது அதுவும் கடவுளுடைய மகிமைக்காக. இந்த மகிமைக்காக நாம் செய்யாத எல்லா காரியங்களும் அர்த்தமற்ற ஒரு வார்த்தைகளாகவும் அர்த்தமற்ற ஒரு செயல்களாகவும் மட்டுமே இருக்கும் என்பதனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே அந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற யாவுமே கடவுளுடைய மகிமைக்காக என்று சொல்லி நாம் செய்ய முயற்சி எடுப்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகிறோம். நீர் எங்களுடைய வாழ்வில் செய்து வருகின்ற சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நாங்கள் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும், எங்களுடைய ஜெபங்களுக்கு இருக்க வேண்டிய அந்த ஒரு மனநிலை என்ன என்பதனை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர்.
நாங்கள் ஜெபிக்கின்ற போது உம்மை மாட்சிப்படுத்தக்கூடிய உமது மகிமைக்காக வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்க நீர் எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.